எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பழங்களின் ராணி என்று அழைக்கப்படும் பப்பாளி பழத்தை வச்சு அருமையான மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், செரிமான பிரச்சனை வராமல் தடுக்கும், அப்புறம் மலச்சிக்கலை போக்கும். இந்த பழத்தில் மட்டும் இல்லை, இந்த பழத்தோட சீட்ஸ்லேயே நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இதை தூக்கி போடாமல் இதையும் நம்ம உலர்த்தி பயன்படுத்தலாம். தினமும் 1/4 ஸ்பூன் வீதம் சாப்பிட்டாவே போதும். இது உடல் எடை அதிகமாக தடுக்குது. அப்புறம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலியை போக்குறதுக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த பழத்தை வச்சு நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நல்ல பழுத்த பழமாக ஒன்று எடுத்திருக்கேன். இந்த முழு பழத்தையும் யூஸ் பண்ணி நான் மில்க் ஷேக் பண்ண போகிறது இல்லை. இதில் பாதி பழத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பழத்தில் அதிகமான நன்மைகள் இருக்குது. ஸோ இது ஈஸியாக கிடைக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, இதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த பழத்தை கர்ப்பிணி பெண்கள் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பழத்தையுமே நம்ம காயை சாப்பிட்றத விட பழமாக சாப்பிடும்போது இதில் நன்மைகள் இருக்குது. ஸோ நிறைய எடுத்துக்கிடாமல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த பழத்தில் சீட்ஸ் ஒன்றுமே இல்லை. இதில் உள்ள பாதியை மட்டும் நான் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். இந்த பழத்தில் பெப்பைன்கிற என்சைம் இருக்கிறதுனால இது மென்சஸ் டைமில் பிளட் ஃப்ளோ சீராக இருக்கிறதுக்கும் கர்ப்பப்பை வலுவடைகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தேன்டா ஃப்யூச்சரில் மாரடைப்பு, பக்கவாதம், அப்புறம் டயபெட்டிக்ஸ் கூட வராமல் தடுக்கலாம். இப்போது இதில் உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தேன்டா சருமம் பளபளப்பாக பிரகாசமாக இருக்கும், அப்புறம் இளமை தோற்றத்தையும் நீடிக்க செய்யும். இந்த பழத்தை குழச்சி ஃபேஸ் பேக்காக ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், நல்லா க்ளோவாக இருக்கும். இப்போது கட் பண்ண இந்த பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். சுகர் பேஷண்ட் கூட இது தாராளமாக சாப்பிடலாம். இப்போது 1/2 பழத்தை நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தியாச்சு. அப்புறம் ஒரு 250 ml மில்கை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தியாச்சு. இதை நான் 2 கப்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் எடுத்த அளவுகளுக்கு 300 ml கப்பில் 2 கப் அளவு கிடைச்சது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாதாமையும் கேஷ்யூவையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இப்போலாம் நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து இந்த பழத்தை சாப்பிட்டு வரலாம். நம்ம டெய்லி ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம முகம் நல்ல க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும். எந்தவித சர்ம பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம். இப்போது ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான பப்பாயா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.